நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்க்குறோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்றது நம்ம வந்து தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குவாண்டம் இயக்கவியல் அப்படின்னு சொல்றோம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7 கோட்பாடுகள் இருக்கு. கோட்பாடுகள் வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து பாஸ்லேட் அப்படின்ற மாரியும் சொல்லலாம். ஓகேங்களா? அதில என்னென்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்லேட் முதல் கோட்பாடு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அமைப்பு ஓகேங்களா? அது இயற்பியல் நிலையில இருக்கிற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, t நேரத்தில் அதோட வேவ் ஃபங்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சை எக்ஸ், டி அப்படின்ற மாரி நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த பிசிக்கல் ஸ்டேட்ட வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ், டி அப்படின்னு சொல்றாங்க. அதோட வேவ் ஃபங்ஷன் அப்படி என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி தான் அந்த கான்செப்ட் வரும். செகண்ட் வேவ் ஃபங்ஷன் ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் இதுல இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஈக்குவேஷன்ஸ் தான் இதுல வந்து கேட்பாங்க. ஈக்குவேஷன் மட்டும் தான் அதில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட்டு பாஸ்டுலேட் அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தோட பிசிக்கல் ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும்? அதோட வேவ் ஃபங்ஷன் கூட அப்படின்னா, சை எக்ஸ், டி அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்றது நமக்கு இங்க தெரியணும். செகண்ட் பாஸ்டுலேட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அலைச்சார்போட வேவ் ஃபங்ஷன் நம்ம பார்த்துட்டோமா? சை எக்ஸ், டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து 2 டெர்ம் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னது அப்படின்னா, முதல் மற்றும் 2ஆம் வகைக்கெழுக்கள். வகைக்கெழுக்கள் வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னா, வெறும் சைன் போடுவோம். ஓகேங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னா, அது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். அது மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்ப என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கங்க. அப்ப கீழ வந்து ஈக்குவேஷனுக்கு வந்துக்கலாம். ஈக்குவேஷன் வரும்போது, அதோட அலைச்சார்ப வச்சு நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் வகைக்கெழுக்கும், 2ஆம் வகைக்கெழுவும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளனேஷன் இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அலைச்சார்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியானதா இருக்கும், கன்டினியூஸா இருக்கும், வரையறுக்கப்பட்டதா இருக்கும், சிங்கிள் மதிப்புடையதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த அலைச்சார்பு வேவ் ஃபங்ஷன் வந்து இந்த கெப்பாசிட்டிய வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றது தான் இங்க வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அத வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் பாஸ்டுலேட்டோட ஈக்குவேஷன் வந்து ரொம்ப பார்த்துக்குங்க. எப்பயுமே வந்து நீங்க இது ஈஸியா படிச்சுக்கிட்டாலும் ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாலும் ஓகே. இது வந்து ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கன்டினியூஸ், ஃபைனட், சிங்கிள் வேல்யூவா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது மேலும் வந்து அந்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அலைச்சார்புன்னு சொல்லுவோம். அதோட வேவ் ஃபங்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலைஸ்டா இருக்கும். நார்மலைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னொன்னு ஏதோ ஒரு கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 1ன்னு முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது வந்து நார்மலைஸ்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப ஈக்குவேஷன் வந்து பாருங்க. இங்க வந்து நம்ம 2 டெரிவேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ எக்ஸ், டி வந்து நம்ம 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ வந்து வெறும் இது வந்து கான்ஜுகேட்டட் வேவ் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது 2த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டகிரேட் பண்ணி வரும்போது நமக்கு வந்து 1ன்னு வேல்யூ வருது. அப்போ இங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்லி ப்ளஸ் இன்ஃபினிட்லி அப்படின்றத கண்டிஷன்ஸில் வந்து இங்கே ரொம்ப டீட்டெயில்டாக வேணாம். ஜஸ்ட் என்ன அப்படின்றது மட்டும் நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? அப்போ செகண்ட் பாஸ்டுலேட் என்ன சொல்றாங்க? அது வேவ் ஃபங்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்டினியூஸா இருக்கும், ஃபைனட்டா இருக்கும், சிங்கிள் வேல்யூவா இருக்கும். அது வந்து நார்மலைஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ்னு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ்னு வரும்போது, நடுவுல வந்து அப்ப 2 வேவ் ஃபங்ஷன் குடுத்துட்டு எக்ஸ், டின்னு 2 டைம்ஸ் வரும். ஒண்ணு வந்து மேல ஸ்டார் போடுவோம். இன்னொன்னு வந்து போட மாட்டோம். அப்போ வந்து நார்மலைஸ்ட் அப்படின்னா, அதுக்கு ஈக்குவல் வந்து என்னது? 1ன்னு முடியணும். அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த கான்செப்ட்ல படிச்சீங்கன்னா, ஓகே. ரொம்ப டீட்டெயில்டா இதுல வந்து போக வேணாம். ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் நமக்கு இங்க தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இயற்பியல் முறையில் கண்காணிக்கக்கூடிய அளவு ஒரு ஹெர்மிஷியன் செயலி மூலம் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன மீனிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த வேவ் ஃபங்ஷன் மூலியமா பிசிக்கல் அப்சர்வபிள் குவான்டிட்டிய வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கால்குலேட் பண்ண முடியும். இது நீங்க தமிழ்ல பார்த்துக்கிட்டாலும் ஓகே, இங்கிலீஷ்ல பார்த்துக்கிட்டாலும் ஓகே. இங்கிலீஷ்ல வந்து என்ன வரும் அப்படின்னா, பிசிக்கல் இதுக்கு வந்து இயற்பியல்னா பிசிக்கல்னு சொல்லுவோம். அப்போ முறையில் கண்காணிக்கக்கூடிய ஒரு ஹெர்மிஷியன் செயலிய வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, பிசிக்கல் அப்சர்வபிள் குவான்டிட்டி.
இந்த இயற்பியல் மூலியமா நம்மளுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து அப்சார்ப் ஆகுது. ஓகேங்களா? ஃபிசிக்கல் அப்சர்வபிள் குவான்டிட்டி எவ்வளோ வந்து அப்சார்ப் ஆகுது அப்படின்றத நம்ம எதன் மூலியமா கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் மூலியமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கு வந்து 3 பாஸ்ட்லேட் வந்து ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் வந்து உள்ளே எடுத்துட்டு வராங்க அப்படின்றது நமக்கு இங்க தெரியணும். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து பாருங்க, ஹெர்மிஷியன் ஆப்பரேட்டர வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹெச் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஹெச் கேப்ன்னு இருக்கும்போது, அதோட ஈக்குவேஷன் இங்க என்ன எடுத்துட்டு வராங்க அப்படின்னா 2 டெர்ம் அங்க வந்து வெறும் வெறும் இப்ப 2 அங்க வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போமா, அங்க நம்ம எந்த ஒரு ஐடென்டிட்டியும் குடுத்துருக்க மாட்டோம். ஆனா, இங்க ஐடென்டிட்டியோட குடுக்குறோம். i அண்ட் j அப்படின்னு சொல்லிட்டு 2த்துக்கும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி, அதுக்கு வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றது இங்க ஈக்குவேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க இன்னும் ஈஸியா சொல்றேன் பாருங்க. இது 2த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனித்தனியா ஐயும், ஜேவும் இப்படி ஆன்சர் மாத்தி போட்டாலும், இப்படி ஆன்சர் மீன்ஸ் வந்து ஜேவ முன்னாடி எடுத்துட்டு வந்து ஐ பின்னாடி போட்டாலும், ஆன்சர் வந்து நமக்கு சேமா இருக்கும். அப்படின்றது தான் இங்க வந்து ஹெர்மிஷன் ஆப்ரேட்டர் மூலியமா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஜேன்றது அந்த வேவ் ஃபங்ஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ற ஒரு ஸ்டேட்ஸ் தான். அப்போ வந்து பிசிக்கல் குவாண்டம் எண்களின் இயற்பியல் நிலைகளை குறிக்கும் அலைச்சார்பு. அது இங்கிலீஷ்லயே நான் எழுதியிருக்கேன். இதில உங்களுக்கு இங்கிலீஷ் டேர்ம் ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். தமிழ விட. இப்ப பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் தி குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே. 2 குவாண்டம் நம்பர் எடுத்துக்கிறோம். ஒண்ணு i அண்ட் j. அப்போ வந்து 3 வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பிசிக்கல் அப்சர்வபிள் குவான்டிட்டிய வந்து நம்ம எதன் மூலியமா வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஹெர்மிஷியன் ஆப்பரேட்டர் மூலியமா கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். இப்ப 2 குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். i அண்ட் j 2த்துக்கும் டிஃபரன்ஷியேட் வச்சு கேப் அப்படின்னு சொல்றோம். அவ்வளோதான் கான்செப்ட். அப்ப வந்து ஈக்குவேஷன் நமக்கு இங்க தெரியணும். கேப் அப்படின்னா என்னன்னு தெரியணும். கேப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதும் தெரியணும். கேப் வந்து இப்ப அங்க என்ன யூஸ் ஆகுது? பிசிக்கல் அப்சர்வபிள் குவான்டிட்டி அப்படின்றது நமக்கு இங்க தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவ்வளோதான் இது. அடுத்து 4th ஒன். 4th ஒன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து இங்கிலீஷ்லேயே நான் எழுதிட்டேன். தமிழை விட உங்களுக்கு இங்கே ஈஸியாக வந்து இங்கிலீஷ் வந்து இங்கே இருக்கும். இப்போ 4ஆம் கோட்பாடு வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஏகன் மதிப்பீடுக்கு வந்து ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஏகன் மதிப்பு சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏ கேப் i இஸ் ஈக்குவல் ஏஐ கேப். இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. அது வந்து இப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு மாறி இருக்கும். நம்ம எந்த வேல்யூ கூட வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ, இல்லை டிவைடட் பண்ணுறோமோ, இப்போ இங்கே 4 ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா, இங்கேயும் 4 ஆன்சர் வருது. சேம் ஆன்சர் வருது அப்படின்னா, அதை வந்து நம்ம ஏகன் வேல்யூ அப்படின்னா ஏகன் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லுவோம். அப்போ வந்து பாருங்க, இங்கேயும் i வருது, இங்கேயும் i வருது. இப்போ வர நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா அந்த வேல்யூஸும் இல்லை வந்து சம் லெட்டர்ஸும் வந்து சேமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏகன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மீன்ஸ் வந்து இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the allowed value of observable a are the eigenfunction in the operator equation. it means என் தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா, allowed value of observable அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட மதிப்புகளோட வேல்யூ வந்து நம்ம ஏகன் ஃபங்க்ஷன் மூலயமா கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ அனுமதிக்கப்பட்ட அலோவ்டு வேல்யூ ஆஃப் அப்சர்வபிள் குவான்டிட்டி. அப்போ ஒவ்வொரு பாஸ்ட்லேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். முன்னாடி பார்த்ததுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க, 3rd பாஸ்ட்லேட் வந்து ஃபிசிக்கல் அப்சர்வபிள் குவான்டிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து அலோவ்டு வேல்யூ ஆஃப் அப்சர்வபிள் ஏகன் வேல்யூஸ் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். அதுக்கு வந்து ஏகன் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஈக்குவேஷன் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th பாஸ்ட்லேட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆவரேஜ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்சர்வ்டு வேல்யூவோட ஆவரேஜ் வேல்யூ. அப்போ ஆவரேஜ் வேல்யூக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஏன்ற டேர்ம் வந்து இந்த 2 சைட் ப்ராக்கெட் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? நம்ம முன்னாடி வந்து இந்த j dx அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நடுவில் வந்து இங்கே ஒரே இதுவாக எடுத்துக்கிட்டு ஆவரேஜ்னா எல்லாத்தையும் நம்ம ஆவரேஜ் பண்ணி பண்ணுறோம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காமனாக கீழே எந்த ஒரு டிஜிட்டும் கொடுக்காம i ஸ்டார்
அப்போ இங்கே ஏ கேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஏ கேப்ன்றது வந்து இங்கே அந்த டேர்ம்ஸோட நம்ம வேல்யூஸ் தான் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால ஏ கேப்பை எடுத்துக்கிட்டு சை டிஎக்ஸ் வேல்யூ வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபிஃப்த்து பாஸ்டேட் வந்து என்னது அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அப்சர்வ்டு வேல்யூ வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட்டு இந்த சை வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ அப்படின்றது தான் நம்ம இங்கே வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. இங்கே ஏ கேப்புக்கு நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? இங்கே ஏ கேப் யூஸ் பண்ணுமா? இங்கே வந்து ஹெச் கோஆர்டினேட்டை வச்சு அதே நார்மலைஸ் பண்ணி சேம் அதே ஆவரேஜ் வேல்யூ தான் நம்ம வந்து இங்கே கேல்குலேஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து அதே சேம் ஈக்குவேஷன் அங்கே ஏ டேர்முக்கு பதிலாக இங்கே வந்து எக்ஸ் டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ சென்டரில் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் மாறும். இப்போ ஃபிஃப்த்து பாஸ்டேட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் மூலிமா மெஷரிங் பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும். ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து 6வது பாஸ்டேட்டு குவாண்டம் இயக்கவியலில் ஆபரேட்டர்கள் வந்து கவனிக்கத்தக்க அளவுகளுக்கு உரியவை. அவை செவ்வியல் வெளிப்பாடுகளை மாறிகளின் அடிப்படையில் எழுதி அவரை ஆபரேட்டர்களாக மாற்றுவதன் மூலம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்கல்ஸ். ஓகேங்களா? அந்த குவாண்டம் மெக்கானிக்கல் வர ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷன் மூலயமா வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செவ்வியல் வெளிப்பாடு அப்படின்னா கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷன் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்பிரஷன் மூலயமா இந்த ஆப்ரேட்டர் மூலிமா நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்கி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து உங்களுக்கு தமிழில் கஷ்டமாக இருந்தால் இந்த இது இங்கிலீஷில் வந்து ஈஸியாக எழுதிக்கலாம். குவாண்டம் இயக்கவியல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கரஸ்பாண்டட் பை அப்சர்வபிள் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை எதன் மூலியமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்? செவ்வியல் வெளிப்பாடுகள் அப்படின்னா கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷன் டேர்ம் அப்படின்றத பண்ணுறோம். அண்ட் கன்வெர்ட்டிங் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி ஆப்ரேட்டர் மூலிமா நம்ம மாற்றி எழுதி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதன் மூலிமா வந்து குவாண்டம் மெக்கானிக்கல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக மெஷரிங் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். நமக்கு இங்கே ஈக்குவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன லைன் தெரியணும் அப்படின்னா 6th பாஸ்டேட் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க நம்ம எந்த எக்ஸ்பிரஷன் மெத்தட்ஸ் மூலிமா பண்ணுறோம் அப்படின்னா கிளாசிக்கல் எக்ஸ்பிரஷன் மெத்தட் மூலிமா பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட்டு 7th பாஸ்டேட். இதில் வந்து ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து டைரெக்டாகவே கொஷின்ஸ் கேட்கலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டைம் டிபெண்ட்டாக இருந்தால் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இது டைரெக்டாக வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? ஹெச் கேப் சை எக்ஸ் கமா டி இஸ் ஈக்குவல் ஹை ஹெச் கிராஸ் சை ஐ எக்ஸ் கமா டி பை சை டி தோட்டி அப்படின்ற மாதிரி எழுதலாம். இங்கே ஹெச் கேப்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இங்கே வந்து ஹெச் கேப் என்னென்னா ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். ஜஸ்ட்டு ஹெச் கேப்பே என்னன்ற மாதிரி கூட பேசிக்கான கொஷின்ஸ் கூட கேட்டுடலாம். அப்போது இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் அந்த ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் வந்து எந்தெந்த மெத்தட்ஸ் மூலிமா எழுது. அது வந்து டைம் டிபெண்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து டைம் நான் டிபெண்ட் ஈக்குவேஷன்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். இதில் வந்து ஈக்குவேஷன்ஸை பாருங்கள். மீதி சொன்னால் ஒவ்வொரு என்னென்ன பாஸ்டேட் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனை வந்து நம்ம இந்த மெத்தட்ஸ்லேயும் இப்படியும் எழுதலாம். இங்கே வந்து 3 கோஆர்டினேட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அப்போங்களா எக்ஸு ஒய் இசட். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கொயர் பண்ணி எழுதணும் அப்படின்ற மாதிரி சும்மா மைண்டில் வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை இதுதான் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு 3 கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ எக்ஸு ஒய் இசட் அது எல்லாமே ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்றத பார்த்துக்கணும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 pi square m by h square e minus b by psi is equal 0 அப்படின்ற ஈக்குவேஷனும் உங்களுக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? மைனஸ் ஹெச் கிராஸ்
ஹெச் ஸ்கொயர் பை 2m psi ஸ்கொயர் psi எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் psi ஸ்கொயர் பை psi ஒய் ஸ்கொயர் எல்லாமே வந்து 3 கோஆர்டினேட்ஸ் தான். என்ன இங்கே மட்டும் வருது அப்படின்னா பாருங்கள் 8 பை ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர், இங்கே வந்து ஹெச் கிராஸ் 2m. இது வந்து மீன்ஸ் வந்து நம்ம இங்கே என்ன எழுதியிருப்போம், ஹெச் கிராஸ் அப்படின்னா ஹெச் பை 2π. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்து வரும். ஓகேங்களா? அப்போது இந்த 3 ஈக்குவேஷனும் நமக்கு ஸ்கேடிஞ்சர் ஈக்குவேஷன் காமனாக ஸ்கேடிஞ்சர் ஈக்குவேஷன் கேட்டால் நம்ம இதை எழுதணும். டைம் டிபெண்ட் கேட்டால் நம்ம முன்னாடி பார்த்த ஈக்குவேஷனை இங்கே இதை எழுதணும். மீன்ஸ் வந்து அந்த டீன்ற டேர்ம் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான் டைம் டிபெண்டில். இங்கே வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி வியை வந்து வின்ற டேர்ம் வந்து நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேட் வந்து வரும். நெக்ஸ்ட் இங்கே டெல் ஸ்கொயர் வச்சு நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து எழுதிக்கலாம். இங்கே வந்து 3 டேர்ம் பார்த்தோம் பார்த்தீங்களா, கோஆர்டினேட்ஸு எக்ஸு ஒய்ஏ இசட்டு. இதை வந்து நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 கோஆர்டினேட்ஸும் சேர்த்து டெல் ஸ்கொயர் அப்படின்னும் இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அது அப்படியே வந்து ஷார்ட்கட்டாக அப்படியே நம்ம முன்னாடி ஈக்குவேஷன்ஸில் பார்த்த மாதிரி அப்படியே ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த டேர்ம் அப்படியே வந்துடுது. இந்த 3 டேர்முக்கு பதிலாக நம்ம வந்து டெல் ஸ்கொயர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் வின்ற டேர்ம் அப்படியே வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈசை. ஓகேங்களா? இது சொல்லிடுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ இந்த டெல் ஸ்கொயருக்கு வந்து என்ன டேர்ம் அப்படின்னா இங்கே வந்து லாப்லேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஜஸ்ட் இதோட நேம் வந்து இங்கே தெரியணும். இப்போ இந்த 3 கோஆர்டினேட்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் வந்து லாப்லேஷன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது.